1000 நாட்களை கடந்து அறப்போராட்டம் நடத்தி வரும் என் பாசத்துக்குரிய பரந்தூர் மக்களை நம்பிக்கையோடு இருங்கள். இது தேர்தலுக்கு முன்பு தவேக தலைவர் விஜய் சொன்ன வார்த்தை. வரக்கூடாதுன்னு நான் சொல்லல, இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு நான் சொல்றேன். நீங்க 4 வருஷமா அலைஞ்சிட்டீங்க, இனியும் அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்படாதீங்க. உங்க போராட்டம் வெற்றியடைய போற நாள் வந்துருச்சு. இது உங்க அரசாங்கம், உங்க விருப்பத்திற்கு மாறா எதுவும் நடக்காது என்ற தவேக தலைவர் விஜய் கொடுத்த நம்பிக்கையா? விஜய் முதல்வராகி இருக்கும் நிலையில் பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படும் என பெரும் எதிர்பார்ப்போடு காத்திருந்த பரந்தூர் மக்களுக்கு ஒரு இடியை இறக்கி உள்ளது நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு கொடுத்துள்ள விளக்கம். ராஜ்யசபாவில் திமுக எம்பி வில்சன் எழுப்பிய கேள்விக்கு விளக்கம் கொடுத்துள்ள மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை இணை அமைச்சர் முரளிதர் மொஹோல், தமிழ்நாடு அரசு பரந்தூர் விமான நிலையத்தின் இடத்தை மாற்றுமாறு எந்த கோரிக்கையும் முன்வைக்கவில்லை என்று விளக்கம் கொடுத்துள்ளார். மேலும் இந்த திட்டத்தை நிறுத்த வேண்டும் என்றோ கைவிட வேண்டும் என்றோ எந்த கோரிக்கையும் தமிழ்நாடு அரசு முன்வைக்கவில்லை என்பதும் அவருடைய விளக்கம் மூலம் தெளிவாகிறது. எங்களுடைய தலைவருடைய முதல் போராட்டம், அந்த போராட்டத்துல நாங்கள் என்ன பேசினோமோ அதே தான் இப்பயும் எங்களை ஸ்டாண்ட். அதுல மாற்று கருத்தே இல்லை. அரசுடைய நிலைப்பாடு விரைவாக அது அறிவிக்கப்படும். எந்த குளறுபடியும் கிடையாது. இதான் முதல் முறையாக ரொம்ப நாள் கழிச்சு 6000-7000 ப்ரொஃபைலுக்கு மேல வந்திருக்கு. எல்லா ப்ரொஃபைல் எவாலுவேட் பண்ணி கரெக்டா அதை எவாலுவேட் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த குளறுபடியும் கிடையாது. கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் திமுக எம்பி கனிமொழி சென்னைக்கு 2வது சர்வதேச விமான நிலையம் எங்கு அமைய போகிறது என்று கேள்வி எழுப்ப அதற்கு பதில் கொடுத்த மத்திய அரசு காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில்தான் புதிய விமான நிலையம் அமைய உள்ளது என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. அதைத் தொடர்ந்து அப்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சுமார் 20,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் என்று அறிவித்தார். இந்த திட்டம் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் $1 டிரில்லியன் பொருளாதார இலக்கை அடைவதற்கும் முக்கிய மைல்கல்லாக இருக்கும் என்றும் விளக்கம் கொடுத்தார் ஸ்டாலின். அதோடு திட்டத்தால் பாதிக்கப்படும் மக்களுக்கு சிறப்பு இழப்பீடு வழங்கப்படும் என்றும் உறுதி தரப்பட்டது. இதுகுறித்து பேசிய அப்போதைய தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, நிலம் கையகப்படுத்தப்படுபவர்களுக்கு சந்தை விலையை விட அதிகமான இழப்பீடு, மறுவாழ்வு மற்றும் மீள்குடியேற்ற வசதிகள் வழங்கப்படும் என்று வாக்குறுதிகள் கொடுக்க, அப்போதைய பொதுப்பணித்துறை அமைச்சரான ஏவா வேலுவும் வழிகாட்டி மதிப்பை விட சந்தை மதிப்பை அடிப்படையாக கொண்டு 3.5 மடங்கு இழப்பீடு வழங்கப்படும், தகுதியின் அடிப்படையில் குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பும் மாற்று இடத்தில் வீடு கட்ட உதவியும் வழங்கப்படும் என்றும் உறுதி கொடுத்தார். ஆனால் இது எதையும் பரந்தூர் மக்கள் ஏற்பதாக இல்லை. பரந்தூர் சர்வதேச விமான நிலையம் அமைக்க 13 கிராமங்களில் இருந்து சுமார் 5700 ஏக்கர் நிலம் இந்த திட்டத்திற்கு தேவைப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் மட்டுமல்ல, ஏரிகள், குளங்கள், நீர்வழிகள், குடியிருப்புகள், பள்ளிகள், கோவில்கள் ஆகியவையும் பாதிக்கப்படும் என்று குற்றம் சாட்டினர் பரந்தூர் மக்கள். மேலும் சில கிராமங்கள் முழுமையாக இடம்பெயர வேண்டிய சூழல் ஏற்படும் என்ற கவலையும் பரந்தூர் மக்கள் தெரிவிக்க, பணம் கொடுத்தால் எங்களுடைய வாழ்க்கை திரும்ப கிடைத்து விடுமா? எங்களுக்கு விவசாயம் தான் தெரியும். தலைமுறையாக வாழ்ந்த மண்ணை விட்டு எங்கே போவது, என்ன தொழில் செய்வது என்ற அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினர். இந்த கேள்விகள் போராட்டமாக மாறின. ஒரு நாள் அல்ல, ஒரு வாரம் அல்ல, 1000 நாட்களை கடந்தது போராட்டம். பல தன்னார்வலர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், சில அரசியல் கட்சிகளும் மக்களுக்கு போராட்ட களத்தில் ஆதரவு கொடுத்த நிலையில் கட்சி ஆரம்பித்து பெரிதாக எந்த போராட்டமும் மக்கள் சந்திப்பையும் நடத்திடாமல் இருந்த தவேக தலைவர் விஜய் பரந்தூர் மக்களை நேரடியாக சென்று சந்தித்தார். விஜய்க்கு முன்பாக எத்தனையோ பேர் போராட்டக்காரர்களுக்கு ஆதரவு கொடுத்திருந்தாலும் விஜய் சென்ற பிறகுதான் பரந்தூர் போராட்ட களம் ஊடகங்களில் இன்னும் அதிகமாக பேசப்பட்டது. மண்ணுரிமைக்காக, வாழ்வுரிமைக்காக 1000 நாட்களை கடந்து அறப்போராட்டம் நடத்தி வரும் என் பாசத்துக்குரிய பரந்தூர் மக்களை நம்பிக்கையோடு இருங்கள், நாளை நமதே என்றார் விஜய். அந்த வார்த்தைகள் பரந்தூர் மக்களுக்கு புதிய உற்சாகத்தையும் மன தைரியத்தையும் கொடுத்த நிலையில் விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படும் என்றே பரந்தூர் மக்கள் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை நிறுத்த வேண்டும் என்றோ கைவிட வேண்டும் என்றோ தமிழ்நாடு அரசு எந்த கோரிக்கையும் முன்வைக்கவில்லை என்ற மத்திய அரசின் விளக்கம். தவேக தேர்தலுக்கு முன்பாக ஒரு நிலைப்பாடு, ஆட்சி பொறுப்பேற்றதும் ஒரு நிலைப்பாடு, மக்களுக்கு வெற்று வாக்குறுதியை கொடுத்து ஏமாற்றி விட்டதா என்ற விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றன எதிர்க்கட்சிகள். இதற்கு தவேக என்ன பதில் சொல்ல போகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம்.